அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். பாஜக தேசிய தலைவர் நிதின் நிபின் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி சென்றிருக்கிறார் அண்ணாமலை. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். புதிய கட்சி தொடங்க போவதாக பரவிய செய்திக்கு பொறுத்திருங்கள், ஓரிரு நாட்களில் விரிவாக பேசலாம் என்று அண்ணாமலை தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தற்போது அவர் டெல்லி சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்தான மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். ஜெயலானி, இது குறித்தான முழு விவரங்கள். வணக்கம் அம்ருத். தமிழக அரசியல்ல தற்போது அதிகமாக பேசப்பட்டு வரக்கூடிய பெயர் அண்ணாமலை. குறிப்பாக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியில. இந்த நிலையில கடந்த ஆண்டு அவரது பதவியை ராஜினாமா செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து தமிழகத்தின் பாஜக தலைவராக நயினார் நாகேந்திரன் தேர்வு செய்யப்பட்டார். அதற்கு பிறகாக பாஜகவில் அவருடைய பணிகள் என்பது முன்பு இருந்தது போன்று மிகவும் ஆக்டிவாக இல்லாத ஒரு நிலையே காணப்பட்டு வந்தது. இந்த நிலையில சமீப காலமாக அண்ணாமலை அவர்கள் தனி கட்சியோ அல்லது இயக்கமோ ஆரம்பித்து செயல்பட போகிறார் என்பதாக அரசியல் வட்டாரங்கள்ல தொடர்ச்சியாக செய்திகள் என்பது வலம் வந்த வகையில் இருக்கிறது. இந்த சூழ்நிலையில நேற்றைய தினம் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து டெல்லி புறப்பட்டிருந்த போதும் கூட தனி கட்சி ஆரம்பிக்கிறீர்களா என்ற கேள்விக்கு அடுத்த 2 நாட்களுக்குள்ள செய்தியாளர்களை சந்தித்து நான் விளக்கம் அளிக்கிறேன் என்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த கருத்தும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. தற்போது தமிழக அரசியல்ல மேலும் ஒரு புதிய கட்சி அத்தியாயம் ஆகிறதா என்ற ஒரு கேள்வி என்பது எழுந்திருக்கிறது. அது அண்ணாமலை தலைமையில ஒரு கட்சி உருவாகிறதா என்ற ஒரு கோணத்துல தமிழக மக்களும் ஆர்வத்தோடு பார்த்து வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில பாஜகவுடைய தேசிய தலைமையை சந்திப்பதற்காக டெல்லி சென்றிருக்கக்கூடிய அண்ணாமலையோட இந்த சந்திப்பு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர் நிதின் நபினை அவர் சந்திக்க இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களையும் சந்திக்க திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் ஒரு தகவல்கள் என்பது வெளியாகி இருக்கிறது. இது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாக பார்க்கப்படுகிறது. இதற்கான காரணம், ஏற்கனவே அண்ணாமலை குறித்த அந்த செய்திகள் என்பது அரசியல் வட்டாரங்கள்ல பகிரப்பட்டு வருகிறது. பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து விலகி சென்று தனி இயக்கமோ அமைப்போ கழகமோ ஆரம்பித்து செயல்பட போகிறார் என்பதாக ஒரு தகவல்கள் என்பது வேகமாக பகிரப்பட்டு வருகிறது. இந்த நிலையில தேசிய தலைமையுடனான சந்திப்பு என்பது அவரை சமாதானப்படுத்துவதற்கான ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் என்பதாக கூறப்படுகிறது. இதே வேளையில அண்ணாமலை தரப்புல இருந்து தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா கட்சி மிகவும் மோசமான நிலையில இந்த தேர்தலில் தோல்வி அடைந்திருக்கு. அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்பது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழ்நிலையில இந்த சந்திப்புக்கு பிறகாகத்தான் அவரது அடுத்த கட்ட நகர்வுகள் என்னவாக இருக்கும் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் என்பது நமக்கு கிடைக்கப்படும். ஏனென்றால் தமிழ்நாட்டின் அரசியல் வட்டாரங்களை பொறுத்தவரை அண்ணாமலை புதிய கட்சி தொடங்க போகிறாரா, அல்லது பாஜகவிலேயே தொடர போகிறாரா, அல்லது புதிய அரசியல் பாதையை தேர்வு செய்து அங்கு பயணிக்க போகிறாரா என்ற கேள்விகள் எல்லாம் அரசியல் வட்டாரங்கள்ல வேகமாக பரவி வரக்கூடிய சூழ்நிலையில தேசிய தலைமையுடனான இந்த சந்திப்பு என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகாகத்தான் அவர் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான தகவல்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த நிலையில அவருடைய அந்த தகவல்களுக்கு மத்தியில, குறிப்பாக புதிய கட்சி ஆரம்பிக்கிறார் என்ற தகவலுக்கு மத்தியில தற்போது தேசிய தலைமைகளை சந்திக்கிறது மிகவும் முக்கியம் பெற்றிருக்கிறது. தமிழகம் மட்டுமல்லாது அனைத்து தரப்பு அரசியல் தலைவர்களும் பொதுமக்களும் உற்றுநோக்கி கவனித்து வருகிறார்கள். ஏனென்றால் அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்துல பல்வேறு இடங்கள்ல போஸ்டர்கள் மூலமாக அண்ணாமலை தனியாக ஒரு கட்சியோ அல்லது இயக்கமோ ஆரம்பித்து செயல்பட வேண்டும் என்பதாக போஸ்டர்கள் ஒட்டி வருகிறார்கள். அது மட்டுமல்லாமல் பல அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக சமூக வலைதளங்கள்ல வீடியோக்களும் பதிவிடுறதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக தமிழகத்துல திராவிட கட்சிகள் அல்லாத புதிய ஒரு கட்சி ஆட்சி பொறுப்பில் அமர்ந்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில ஒரு ஆட்சி என்பது அமைந்திருக்கிறது. இந்த நிலையில விஜய்க்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு இளம் தலைவர் தமிழகத்துல இருந்தார்னா அவர் சிறப்பாக பயனாற்றலாம். அதற்கான தகுதி அண்ணாமலைக்கு இருப்பதாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கருதுகிறார்கள். ஏனென்றால் பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தின் உயிர்ப்புடன் இருப்பதற்கான காரணம் அண்ணாமலை தான் என்பதாக அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் தொடர்ச்சியாக பல்வேறு கருத்துக்களை பகிரப்பட்டு வருகிறார்கள். இளைஞர்கள் மத்தியில அண்ணாமலைக்கு பெருத்த வரவேற்பு இருக்கிறது. எனவே தற்போது இருக்கக்கூடிய அந்த ஜென்சி அரசியல்ல விஜய்க்கு, முதலமைச்சர் விஜய்க்கு எதிராக களமாடக்கூடிய
திறமை அண்ணாமலைக்கு இருக்கிறது. எனவே அவர் தனி இயக்கம் ஆரம்பித்து செயல்பட வேண்டும் என்பதாக அண்ணாமலையின் ஆதரவாளர்கள் கருத்து வருகின்றனர். அது தொடர்பாக பல கருத்துக்களையும் அண்ணாமலையிடம் தெரிவித்திருப்பதாகவும் நமக்கு ஒரு தகவல்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சூழல்கள் இருக்கக்கூடிய நிலையில தற்போது அண்ணாமலை டெல்லி பயணம் மேற்கொண்டிருப்பது, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் தேசிய தலைவரை பாஜகவுடைய தேசிய தலைவரை சந்திப்பது என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பிற்கு பிறகாகத்தான் அதிகாரப்பூர்வமாக அண்ணாமலையின் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதாக நமக்கு தெரிய வரும். இந்த நிலையில இந்த சந்திப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மத்தியிலும் பெருத்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அம்ருத், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயலானி.